அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். குருவே சரணம், சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். அன்பர்களே, நாம் இப்பொழுது சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கும் பொருள் நமச்சிவாய சிவாய நம. இந்த மெய்யான மெய் வாக்கியம், இந்த ரெண்டு மெய்யான வாக்கியத்தை பற்றி சிறிது நேரம் சிந்திக்கலாம். பெரும்பாலும் பஞ்சாட்சரம் மந்திரத்தை சொல்றவங்க இந்த ரெண்டு வாக்கியத்தை உபயோகப்படுத்துவாங்க. நமச்சிவாயங்கிற வாக்கியத்தை உபயோகப்படுத்துவாங்க அதிகமாக, சிவாய நமங்கிற வாக்கியத்தை அதிகமாக உபயோகப்படுத்துவாங்க. அதனால இந்த ரெண்டு வார்த்தையினுடைய உட்பொருள் என்னங்கிறது நம்மளால இந்த அடியனுடைய சிற்றறிவில் கேட்டியவாறு சிந்திக்கலாம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமை பொழுதும் என்னெங்கில் நீங்காதான் தாழ் வாழ்க, கொகலியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க அப்படின்னு பிரதோஷ பாடல்கள் இது தொடர்ந்து போயிட்டே இருக்க அந்த வாக்கியம். நாம் அதுக்குள்ள அதிகம் போக வேண்டியதில்லை, அந்த 4 வரி போதும். அப்போ நமச்சிவாயான என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நமச்சிவாய வாழ்க அப்படின்னு சொன்னா எதை வாழ்கைன்னு சொல்றாரு பெருமானார். எதை வாழ்கைன்னு அந்த மெய் வாக்கியத்தை கொடுத்துருக்காங்க. அப்ப பஞ்சபோதத்தினாலானது இந்த உடம்பு, பஞ்சபோதங்களால் ஆனது உடம்பு, பஞ்சபோத சேர்க்கையே இந்த உடம்பு. பஞ்சபோதங்கிறது நிலம், நிலம்னா நான். இந்த உடம்பு மண்ணானால உடம்பு இது. மண்ணுக்குள்ள எப்படி விலைமதிக்க முடியாத பொருட்கள் இருக்குதோ, மேலே பார்த்தா மண்ணு, அது உள்ள பிரித்து மண்ணை பிரித்து பார்த்தீங்கன்னா உள்ள விலை மதிக்க முடியாத பொக்கிஷமெல்லாம் கிடைக்கும். எல்லாம் கிடைக்கும், எல்லா பொக்கிஷம். அதே மாதிரி இதுக்குள்ள, இந்த உடம்புக்குள்ள, இந்த தோலுக்குள்ள விலை மதிக்க முடியாத எண்ணற்ற பொக்கிஷம் இருக்குது. அவ்வளோ பொருள் இருக்குது உள்ள. அப்ப நமச்சிவாயம் நான் இந்த உடம்பு, மா அப்படின்னா நீர், அது இருக்குது இந்த உடம்புலயே. சி அப்படின்னா நெருப்பு, அது இந்த உடம்புல இருக்குது வெப்பம். வானா காற்று, அது இருக்குது இந்த உடம்புல. யான்னா சத்தம், ஆகாசம், அது இருக்குது இந்த உடம்புல. சத்தம் இருக்குது, அழுத்தம், பேசுறதில்ல. அப்ப மண்ணு இந்த உடம்புல இருக்குது, நீர் இருக்குது, நெருப்பு இருக்குது, காற்று இருக்குது, ஆகாசங்கிறது இருக்குது, அழுத்தம். அழுத்தம் தான் பேச வைக்குது. இது நமச்சிவாயம் வாழ்க. அப்ப எதை வாழ்த்துறாரு? இந்த உடம்பு வாழ்த்து சொல்றாரு. நமச்சிவாயம்னா நாம உடம்ப நினைச்சு நமச்சிவாய வாழ்கன்னு சொல்றோம். நாதன் தாழ் வாழ்க. நாதம்னா சத்தம், நாதம் அப்படின்னா சத்தம், ஒளி. நாதன் தாழ் வாழ்க. சத்தம் இல்லைன்னா மூச்சு போச்சு, சத்தம் தான் மூச்சா வருது. அப்போ நாதன் தாழ் வாழ்க. அந்த நாதன் தாழ் வாழ்க. எப்பவுமே எனக்கு அந்த தாள்னா நம்மளை அதை அடைப்பு வந்துடக்கூடாது, தாள் போட்டக்கூடாது. ஒருத்தரை உள்ளோட்டு கதவு சாத்திட்டே வெளியே வர முடியாதுல்ல, தாள் போட்டக்கூடாதுல்ல. அதனால எனக்கு தாள் போட்டக்கூடாது. எப்பவுமே நாதன் தாழ் வாழ்க. எப்பவுமே உனக்குள்ள நான் உன்னோட இணைஞ்சிருக்கணும் இறைவா அப்படிங்கிறதுனால நாதன் தாழ் வாழ்க. எப்பவுமே நீ உள்ளுக்குள்ள போறதுக்கு அனுமதி, தாள் போட்டுறாத. அதனால நீ கதவு ஏதோ அடைச்ச மாதிரி தாள் போட்டு நீ அடைச்சிடாத. நான் உள்ள போறதுக்கு மேல நான் வாசி யோகம் பயிற்சி பண்ணும்போது மேல போய் வர்றதுக்கு எனக்கு அந்த தாள் கிளீனர். நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுது என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இமைப்பொழுது. அப்ப இமைப்பொழுதுன்னா நம்ம 2 அர்த்தம் புரிஞ்சுக்குவாங்க மக்கள். கண்ணு சிமிட்டுற நேரம் இமைப்பொழுதுதான். கண்ணு சிமிட்டுறோம்ல, அந்த கண்ணு சிமிட்டுற நேரம் இமைப்பொழுதும். அந்த கண்ணு சிமிட்டுற நேரம் கூட என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லுவாங்க.
அது ஓரளவுக்கு கரெக்டு தான். இமைப்பொழுது என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அதனால என்னுடைய நெஞ்சை விட்டு பிரிஞ்சிடாத, என் கூடவே இருன்னு அர்த்தம். அதை விட இன்னொரு அர்த்தம், முக்கியமான அர்த்தம், இமைனா என்ன? இமைனா கண்ணு. அப்போ கண்ணு இமை அப்படின்னா அது தூக்கத்துக்கு ஒரு அடையாளம் இருக்குது. கண்ணு இமை சொருகுதப்பா, தூக்கம் வந்துருச்சு, அவனுடைய கண்ணு இமை சொருகுதுங்கிறாங்க. அப்போ கண்ணு இமை சொருகுது, தூக்கம் வந்துருச்சு, நான் போய் சத்தியா படுக்கிறேன்னு சொல்கிறாங்களே, அவனுக்கு இமை சொருகுது, கண்ணு சொருகுது, நான் போய் படுக்கிறேன் அப்படின்னா அந்த இமை அப்படின்னா போய் படுக்குவான தூக்கத்துக்கு உண்டான சொல்லும் வருது. அப்போ இமைப்பொழுதும் என்னெங்கில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்னா நான் தூங்க போய் தூங்கிட்டுனா கூட நீ என்ன விட்டு போயிடாது. அதுதான் அவன் தூங்கிட்டானே, இப்படியே போட்டு போயிடலாம், நம்மளை கேட்பாரு இல்லை, அவன் தூங்க போயிட்டான் அப்படின்னு நினச்சி தெய்வமே என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. எனக்கு இமை தூக்கம் வந்து, எனக்கு கண்ணு இமையில தூக்கம் வந்து நான் படுத்து தூங்கிட்டுனா கூட என்னுடைய தூக்க நேரத்தில் நீ என்னைக்கு போட்டு போயிடாது தூரா. அதனால என் கூடவே நான் தூக்கத்திலே விழிப்பு நிலையிலையும் உறக்க நிலையிலையும் என்னோட நீ இருக்கணும் அப்பனே, தெய்வமே, ஆண்டவா, நான் வந்து விழிப்பு நிலையிலையும் என் கூட இருக்கணும். இமை தூக்கம் வந்து நான் படுத்துட்டா கூட அந்த கண் இமைக்கிற நேரத்துலையும் சரி, நான் புறத்தே செயலில் இருக்கும்போது கண் இமைக்கிற நேரம் நீ விட்டு போயிடாத. இமை தூக்கம் வந்து நான் படுத்துட்டாலும் அந்த நான் தூக்கம் இவன் தூங்கிட்டானே, நாம் இருந்தானே இல்லாட்டினே நீ விட்டு போயிடாத அப்பா ஆண்டவனே, தெய்வமே அப்படின்னு அவருக்கு நாங்கள் வேண்டிக்கிறோம். அதனால இமைப்பொழுதும் என்னை, நான் தூங்க போயிட்டா கூட, நான் தூங்கிட்டுனா கூட என்னை விட்டுட்டு மறந்தாமல் நீ வெளியே போயிடாதப்பா, என் கூடவே இரு அப்படின்னு மன்றாடி கேட்கிறார் இறைவன் பகவான். அதனால இமைப்பொழுதும் என்னையில் நீங்காதான் தாழ்வாழ்க, இதுதான் நமச்சிவாய வாழ்க. இந்த உடம்பு நாதன் தாழ்வாழ்க. அந்த எந்நாரும் அந்த நாத ஒளி எனக்குள்ள, அந்த ஓம்கார நாதம், அந்த ரீங்கார சவுண்டு, ஓம்கார நாதம் எங்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருக்கு, நீ செய்யப்பா. அதனால நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என்னெங்கில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நெஞ்சுருக நினைக்கணும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க சொல்றாங்கல்ல, எனக்கு அப்படியே ஆனந்த கண்ணீரா வருது. அந்த இறைவனை நினைச்சு பிரார்த்தனை பண்ணும்போது அந்த பேருடைய பிரம்ம பிரகாச பேருடைய வாசியோக தவத்தில் இருந்து அந்த சுடரொளியை பார்த்து வள்ளல் பெருமான் சொன்ன சிற்றம்பலம் பொன்னம்பலம், சிற்றம்பலம் பொன்னம்பலத்துக்கு மத்தியில் அந்த ஜோதி எரியுது, அருட்பெரும் ஜோதி எரியுது. சிற்றம்பலம் பொன்னம்பலம் ரெண்டு அம்பலத்துக்கு இடையில எரியுது அன்னம்பலம். இது பொன்னம்பலம் மேடு வந்து பொன்னம்பலம், சிதம்பரத்தில் இருக்கிற சக்கரம் பொன்னம்பலம் மேடு தான். பொன்னம்பலம்னா தங்க ஓடு போத்திடுது, தங்க ஓடு போத்துன இந்த திரு ஓடுது பொன்னம்பலம். இது சிற்றம்பலம், அந்த பேரம்பலமான சிற்றம்பலமா இருக்கிற. சிற்றம்பலம்னா சின்ன இடம், பேரம்பலம்னா பெரிய இடம். அதனால காதலாகி கசிந்து கண்ணீர் மழை ஓதுவார் தம்மை ஓய்விப்பதற்கு நாதன் நாமம் நமச்சிவாயமே. அதனால காதலாகி கசிந்து கண்ணீர்ல தண்ணி ஆனந்த கண்ணீரா வருதுன்னு சொல்லுவாங்க சந்தோஷத்துல, அது மாதிரி நான் உன்னை நினைச்சுக்கிறது, அதாவது உன் மேல காதல் கொண்டு இருக்கிறேன். காதலாகி கசிந்து கண்ணீர் மழை. அந்த கண்ணீர் எப்படி இருக்கும்னா, நான் இன்னைக்கு சொல்ற உங்களுக்கு ஒரு சூட்சமத்தை, பொதுவா இயற்கையா உடம்புல இருந்து வர்ற தண்ணீர் உப்பு வாடதான் அடிக்கும். ஏன்னா அந்த தேகத்தில் உப்பு நிறைஞ்சிருக்குது, உப்பு வாடதான் அடிக்கும். அழுதா ரொம்ப வேதனையில கவலையில, எங்கேயாவது அடிபட்டுருச்சுன்னா கையில் காலில், அப்போ மனவேதனையில அதுனா சைடில் கண்ணீர் தண்ணி வடிஞ்சு வந்ததுன்னா உப்பு கிடைக்கும். நீங்கள் பேரானந்தத்தில், பெரும் சந்தோஷத்தில், பேரின்பத்தில் தவம் பண்ணிட்டோ, ஒரு இறைவனை புற வழிபாட்டில் ஒரு இறைவனை தரிசனம் பண்ணிட்டோ, உங்களுடைய மனசு உடம்பு நல்ல பூரிப்பாக இருக்கும்போது உங்களை அறியாத கண்ணில் தண்ணி வரும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அப்பா என் மனசு இன்னைக்கு தான் என் வாழ்நாளில் ரொம்ப நிம்மதியாக இருக்குது, எனக்கு ஆனந்த கண்ணீராக இருக்குதுன்னு சொல்கிறீங்க பாருங்க, அப்போ கண்ணில் 2 பொட்டு வரும். அப்போ அந்த தண்ணியை தொட்டு நீங்கள் நாக்கில் வச்சு பாருங்க, உப்பு கறிக்கிறது, 100% உப்பு கறிக்கிறது. அதுக்கு பேர் தான் ஆனந்த கண்ணீர். அது கறிக்காது. அந்த ஆனந்த கண்ணீர் வருது பார்த்தீங்களா, அது இறைவனுடைய தேவ அமிர்தம், அது கண்ணீர். அதனாலதான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க ஓதுவார் தம்மை, உன்னை நினைச்சு யார் ஓதுறாங்களோ, ஓதுவார் தம்மை உய்விப்பதற்கு நாதன் நாமம் நமச்சிவாயமே. உய்விப்பதற்கு எனக்கு நல்ல வழி காட்டு, நான் நல்ல வழிக்கு போறதுக்கு நாதன் நாமம் நமச்சிவாயமே.
உன்னுடைய நாமத்தை நான் வந்து நினைச்சு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், போட்டுக்கிட்டே இருக்கிறேன்னு இந்த அர்த்தம். ஆனா இப்ப நம்ம சொல்லியாச்சு, காதலாகி கசிந்துன்னு சொல்லியாச்சு, நமச்சிவாயத்தையும் சொல்லியாச்சு. அப்ப இதெல்லாம் என்னன்னா இந்த உடம்புல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்ல. அப்ப நம்ம எதை வலிக்கணும்? இந்த பாடல்லாம் திருப்பாடல்கள்லாம் இத்தனை ஆயிரம் லட்சக்கணக்கான திருப்பாடல்கள் என்னன்னா அந்த சென்றடைகிறதுக்கு, இறைநிலை சென்றடைகிறதுக்கு உண்டான வழி, அதெல்லாம் கைடு. அது வந்து கைடு. எப்படி ஒரு ஊருக்கு போறதுன்னா நாம ரூட் மேப் போட்டு போறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த பாடல்கள்லாம் இறைவனை அடையிறதுக்கு உண்டான கைடு. அந்த பாடல்கள்ல இறைவன் எந்த இடத்த சொல்றாரு, அந்த வரி எந்த இடத்த சொல்றது, எந்த பொருளை சொல்றதுன்னு பொருளுணர்ந்து சொல்லும் பாட்டின், சொல்லுகின்ற பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவோரே செல்லுவார் சிவபுரத்துக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. சொல்லுகின்ற பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்லுவார் சிவபுரத்துக்கு. என்ன பாட்டு சொல்றேன்? அந்த பாட்டை சொல்றத பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்லுவார் சிவபுரத்துக்கு. அவங்க தான் சிவபுரத்துக்கு செல்லுவாங்க. நான் 10,000 பாட்டு படிக்கிறேன், எனக்கு 2000 ஸ்லோகம் தெரியும், தினம் 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை பூஜை பண்றேன், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நடக்கவே நடக்காது. நல்லது, அதெல்லாம் நல்லது. அதையும் தாண்டி அந்த பொருள் தெரிஞ்சிருக்கிறியா, அது உலக உச்சத்தோடைய. அந்த பொருள் தெரியாத என்ன பண்ணினாலும் வேலையே ஆகாது, வேலையே ஆகாது. ரமண மகரிஷி ஒரு கோமண துணி கட்டிட்டு சிவனேன்னு இருந்தார். அதே திருவண்ணாமலையில் எத்தனை சுலோகத்தை சொன்ன, எத்தனை அந்த சாமிக்கு பூஜை பண்ற பூசாரிங்க, எத்தனை பூசாரிங்க இருந்திருப்பாங்க. இவர் கோயிலுக்கு வெளியே கோமண துணியை கட்டிக்கிட்டு அந்த மலை அடிவாரத்தில் இருந்தார். ஆனா யாரை கும்பிடுறோம்? 24 மணி நேரம் சாமிகிட்டே இருந்து சுலோகம் சொல்லிட்டு இருக்கிறவங்களை கும்பிட்டோமா? கோயிலுக்கு வெளியே அந்த அடியில திருவண்ணாமலை சுத்தி மலையோரத்தில் படுத்திருந்தார இறைவனையே நினைச்சுக்கிட்டு கூனி குருவி படுத்திருந்தாரு, நம்ம அவரை கும்பிடுறோமா? அவரைத்தான் கும்பிடுறோம். காரணம் அந்த பொருள் உணர்ந்து அந்த பொருளுக்குள்ள போய் தன்னை ஐக்கியப்படுத்திக்கிட்டாரு. அவர் சுலபம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கல, தன்னைத்தானே இறைவனோட இணைச்சிட்டார். கடைசி பாயிண்ட் டு பாயிண்ட் நினைச்சு படுத்திக்கிட்டாரு, அப்படியே படுத்திக்கிட்டாரு சிவனேன்னு. அவன் உள்ள வந்து பூந்துக்கிட்டான். அப்போ எந்த பாட்டா இருந்தாலும் 4000 பாட்டு வேண்டாம், 5000 பாட்டு வேண்டாம், 500 பாட்டு வேண்டாம், 50 பாட்டு வேண்டாம், வெறும் ஒரு 5 பாட்டு. எந்த புஸ்தகத்தையும் இப்போ வந்து 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்த மகான்களாக இருக்கட்டும், 19ஆம் நூற்றாண்டு வள்ளலாருக்கு அப்புறம் எந்த திருநூலையும் யாருமே முழுமையாக முடிக்கவே முடியாது. வைராகியத்துக்கு வேணா படிக்கலாம், அதில் இருக்கிற பொருள் உணர்ந்து செய்யவே முடியாது. நாம் ஒரு 5 பாட்டு திருமந்திரமா ஒரு 5, திருவாசகமா ஒரு 5, சிவவைக்கியரா 5, திருவற்பாவா ஒரு 5, ஒரு 5 பாட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே இந்த பிரிவில் பெற்ற பயனு 7 தலைமுறைக்கு நமக்கு புண்ணியம் கிடைச்சிடும். அவ்வளோ விஷயத்தை கொடுத்துருக்காங்க அவங்க. அவங்க எக்காலத்துக்கு உதவுற மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அதில் விஞ்ஞானிகளுக்கு இருக்குது, மெஞ்ஞானிகளுக்கு இருக்குது, தொழிலதிபருக்கு இருக்குது, சாதாரண மனிதர்களுக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் எழுதி வச்சிருக்காங்க. அதில் நாம் என்ன பண்ணுறோம்? முக்தி அடைகிறது நம்ம வேணும். இப்போ நாம் வந்து முக்தி அடைகிறதுக்கு உண்டான வழி தேடுறோம். தியானத்துக்கு எதுக்கு வர்றோம்? முக்தி அடைகிறதுக்கு வேறு. அப்போ நாம் வந்து அந்த நிலையை தெரிஞ்சுக்கணும். அப்போ முக்தி அடைகிறதுன்னா நம்ம என்ன பண்ணுறது? இறைவனை கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம சொல்லியாச்சு, ஓம் நமச்சிவாய வாழ்கன்னு சொல்லிட்டோம். அதுதான் நமச்சிவாய வாழ்கன்னு அந்த உடம்பை சொல்லிட்டோம். நம்ம உடம்பை பார்த்துக்கணும். இப்போ சிவாய நமன்னு ஒன்று சொல்லுவாங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன். சிவாய நம அப்படின்னா என்ன? சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயமில்லை ஒரு காலம், அதுவே உபாயமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பையார். அப்போ சிவாய நமனா இப்போ இதில் நீங்கள் 2ஆ பிரிஞ்சுக்கணும். நமச்சிவாயங்கிறது முழுசாக நம்ம எடுத்துக்கிட்டோம். நான்னா மண், மானா நீர், சீனா நெருப்பு, வானா காற்று, யானா ஆகாசம், அது முழுவதும் எடுத்துக்கிட்டோம். இந்த நமாங்கிற வார்த்தைக்கு ஒன்று வருதுன்னா, நமாங்கிற வார்த்தை சான்ஸ்கிரிட்ல நம நமக அப்படின்னு வரும். இப்போ நமானா போற்றின்னு ஒரு வார்த்தை வருது. நமாங்கிறது அது வடமொழி சூழலில், இந்த நமாங்கிற வார்த்தைக்கு வடமொழி சூழலுக்கும் போகும். அது தமிழில் சொன்னால் நமாங்கிற வார்த்தைக்கு போற்றின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அப்போ சிவாய போற்றி, சிவாய நம அப்படின்னா சிவாய போற்றி அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும். சிவாய போற்றின்னா ஏன் உள்ள கொண்டு வராங்க? வெளியே இருந்த உடம்பு நமச்சிவாயமா இருந்த உடம்பு சிவாய நமமா உள்ள இருக்குது. அப்போ உள்ள சிவாய நமம்னு என்ன? அது வந்து சூக்கும உடல். அது சூக்கும உடல். ஸ்தூல உடல் இது புறத்தே இருக்கிறது ஸ்தூல தேகம். ஸ்தூல தேகம் அல்லது ஸ்தூல உடல். ஸ்தூல உடல்னா அணுக்களான உடல். அப்ப ஸ்தூல தேகம். அப்ப இந்த ஸ்தூல தேகங்கிறது நமச்சிவாய.
இதுக்குள்ள இருந்து இயக்குது பாரு சூக்கும தேகம். சூக்கும தேகம் அது சிவாய நம. அதனாலதான் அவையார் அதை சொல்றாங்க, சிவாய நம என்று சிந்தித்திருப்போம். ஏன்னா அவன் தானே வெளியேறக்கூடாது, உள்ள இருந்து இமைப்பொழுது வெளியேறாது இருக்கிறது நம்ம அவனை தான் பிடிச்சுக்கணும். இவன் முழுசா இருக்கிறான், நமச்சிவாய வெளியே இருக்கிறான், சிவாய நம உள்ள இருக்கிறான். அது ஸ்தூல தேகம். அப்ப சிவாய நம. சிவாய நமன்னா சி இங்க ஹார்ட் லெஞ்சுக்கு சென்டர்ல சி அநாதகம். வா விசிக்தி அழுத்த காற்று மையம். யா அழுத்தம், விண்ணிலிருந்து அழுத்துது, இது காற்று மையம். காற்று வந்தா தான் பேச முடியும். காத்தே வரலைங்கிறவங்கள பேசுறீங்கன்னா காற்று அழுத்துறது தான் தொண்டை வலி. சாவல் அப்படியே உயர்த்தி கத்துதல் கோரி தொண்டை வலி ஆகும். அதனால சி வா யா இதுதான் நமக்கு முக்கியம். இதுக்கு கீழெல்லாம் கழிவு இல்லை. ஹார்ட்டு லெஞ்சுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் அசுத்தமான இடம். சுத்தமான இடம் ஹார்ட் லெஞ்சில் இருந்தால் சுத்தமான இடத்துக்கு இங்கே போகுது, பாதி கீழே. அதனால இதை நம்ம நினச்சிக்கணும். இது நினச்சிக்கிறோம். சிவாய நம அப்படின்னா சிவாய போற்றின்னு அர்த்தம். நமன்னா போற்றின்னு ஒரு வார்த்தை வரும். நம அப்படிங்கிற வார்த்தைக்கு போற்றின்னு ஒரு சொல்லு உண்டு. அப்போ சிவாய போற்றி அப்படின்னா உள்ள இருக்கிற இறைவனை போற்றி, நம்ம இறைவனை போற்றி. சீனா இந்த சி அப்படி இங்கே வந்து உட்காரோம். சிவன் எங்கே இருக்கிறாரு? வலது கண்ணு சிவம், இடது கண்ணு சக்தி. இது 8, இது 2. 8ம் 2ம் அறியாதவர், ஏதும் அறியாதவர். சி 8 வா 2. இங்க யா இருக்கிறாரு. இந்த 8 2 கூட்டினா 10. 10 எங்க முடியுது? இங்க 10 முடியுது. அதான் தின்னூறு பட்டை போடுறோம். 10 இங்க முடியுது. 10 என்ன? 8 2 10. 10 என்ன? 10வது நாடி தசநாடி. 10வது தசநாடி நடுநாடி. 10வது தசநாடி நடுநாடி. இந்த சி வா யா நேரத்தேன ஒரு வீடியோவில் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. அப்போ சிவாய போய் முடியுது. பிரமிடு சிவாயன்னா பிரமிடில் போய் முடியுது. சி வா யா பிரமிடில் முடியுது. அப்போ இது என்ன? ஸ்தூல உடல், இது சூக்கம உடல். இது பிடிச்சிட்டு இங்க முடியுது. இந்த இடத்துல காட்டுறாரு, இந்த இடத்த காட்டிட்டாரு. இந்த சூக்கம உடல். காரண உடல் இருக்குதுல ஒன்று, காரண உடல். சிவாய வசி அது காரண உடல். அதுதான் காரண உடல். அந்த சிவாய வசி. அந்த சிவாய வசினா இந்த சிவாய நம்ம புருவமயத்துல முடியுது. இது ஸ்தூல தேகம். ஸ்தூல தேகங்கிறது இயங்கிக்கிட்டு இருக்குது, நிலைகளை இயங்கிக்கிட்டு இருக்குது. அந்த இயங்கினாத்த இந்த புற உடல் நடமாடும். அந்த சிவாய நம்ம இயங்கினாத்தான் நமச்சிவாயம் இயங்க முடியும். அப்ப சிவாய நமக்கு ஒரு ஆற்றல் வேணுமே, அது காரண உடல். சிவாய சிவா சொன்ன பார்த்தீங்களா? உள்ளுக்குள்ள புருவமத்தி சுழுமுனி நாடி. அந்த சுழுமுனி நாடி பிட்யூட்டரி கிளாண்ட், அதுதான் சிவாய சிவா. அவர் இயங்கணும். அந்த சிவாய சிவா இயங்கிட்டு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஆற்றல் கீழே அடங்கி போய்விடும். சிவைய நம்ம வேலை செய்யும். சிவாய சிவா வேலை செஞ்சா தான் சிவைய நம்ம வேலை செய்யும். அது சிவாய சிவா. ஆனா அது காரண உடல். காரிய உடல் ஒன்று வேணுமே, காரணத்துக்கு ஒரு காரியம் இருக்கணுமே, காரண காரிய உடல். சிவ சிவா, சிவ சிவா. அவர் இங்க இருக்கிறார். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில். அப்படின்னா இந்த உடம்பு விட்டுட்டு பிரிச்சு போய் பார்க்காதீங்க. இந்த அண்டம்னா இந்த தலை திருவோடு போய் பின்னல் முட்டிக்கணும் வைங்க, சுத்த வெளியில எங்க சிவன் இருக்கிறானோ ஆதி வெளியில, அந்த சிவனுக்கு மேல இருக்கிற ஆதி வெளி பேசுதான் இது. நீங்க நினைச்சுக்கோங்க, கீழே பாதம் தான் தரைன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த விண்ணுக்கும் அந்த வெளிக்கும் இடையில எத்தனை சமாச்சாரம் இருக்குதோ, அது எத்தனை 9 கோள்களோ நட்சத்திரங்களோ சூரியனோ சந்திரனோ எல்லாம் இதுக்குள்ள இருக்குமில்ல. அவ்வளவுதான். அதனாலதான் அண்டத்தில் உள்ளது இந்த அண்டத்தில் உள்ளது இந்த பிண்டத்தில் இருக்குது. வெளியே பேரண்டம், கீழே சிற்றண்டம். அப்ப இது பேரண்டம், சிற்றண்டம். இது பேரம்பலம், சிற்றம்பலம். அதனால நமச்சிவாய ஸ்தூல தேகம், சிவய நம சூட்சும தேகம், சிவய வசி காரண தேகம், சிவ சிவா காரணத்துக்கு காரிய தேகம். இது 4 தேகம். இன்னொரு தேகம் நாயோட்டு மந்திரம் சீன்னு வரும், அது தேவையில்லை. அப்போ பொதுவாக 4 தேகம் சொல்லுவாங்க. அதனால நம்ம
இறைவன் வந்து தியானம் பண்ணணும். தியானம் பண்ணி அந்த சுழுமுனையில் நேற்று நான் சொன்ன உள்ள இருக்கிற சுழுமுனையில் அந்த வாசி, அந்த வாசினா என்ன? சிவா. மாற்றி போட்டால் சிவா. அது வாசினா சிவனை பற்றியே வாசிக்கணும். எதுக்குள்ள வாசிக்கணும்? புஸ்தகத்தில் வெளியே வாசிக்கக்கூடாது. புஸ்தகத்தில் சொல்லிட்டாங்க. அந்த சொன்ன இடத்த உள்ளுக்குள்ள நம்ம மனதால வாசிக்கிட்டு இருக்கணும். மனதால வாசிக்கிட்டு தான் அந்த சிவனை பற்றி உள்ள படிக்கணும். எந்த இடத்துல? சுழுமுனையில் நம்ம சுழுமுனையில் படிக்கிறதுனா சுழுமுனையில் நினைவை வச்சு அந்த நினைவோட இருக்கிறதுக்கு பேர் தான் படிக்கிறது. வாயை விட்டு படிக்கக்கூடாது. மௌனத்திலேயே கவனிக்கணுங்க. அதுதான் மௌன உபதேசம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சுழுமுனையில் நம்ம கவனிக்கணும். அப்போ அது கவனிக்கிற போது தான் அந்த நிலை நமக்கு அவங்க கிட்டும். இதுதான் கிட்டும். அப்போ ஐந்தெழுத்திலே சிவவாக்கியர் சொல்றார், ஐந்தெழுத்திலே பிறந்து ஐந்தெழுத்திலே வளர்ந்து ஐந்தெழுத்த ஓதுகின்ற பஞ்சபோத பாவிகால் ஐந்தெழுத்தில் ஓரெழுத்து அறிந்த ஓர வல்லீரே. இதை தெரிஞ்சாதான் அந்த ஒரு எழுத்து தெரியும். ஐந்தெழுத்திலேயே பிறந்தோம், நமச்சிவாயங்கிற எழுத்து. அந்த நமச்சிவாயங்கிற எழுத்த உலகமாயிருக்குது. ஐந்தெழுத்திலேயே வளர்ந்தோம், ஐந்தெழுத்தில் பிறந்து ஐந்தெழுத்தில் வளர்ந்து ஐந்தெழுத்த ஓதுகின்ற பஞ்சபோத பாவிகால். பஞ்சபூதத்தினால் ஆன உடம்பே பாவிங்கிறார். நம்ம மன வேதனைப்பட்டு சொல்றார். பாவின்னா தப்பா நினைச்சிக்க கூடாது, நம்ம மேல ஏக்கமா சொல்றார். ஐந்தெழுத்தை ஓதுகின்ற பஞ்சபோத பாவிகால் ஐந்தெழுத்தில் ஓரெழுத்து அறிந்த ஓர வல்லீரே. அந்த ஒரு எழுத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்குமே. அதனால அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டா தான் அப்ப உள்ளதான் நல்லா இருக்கிறான். அவர் ஏதாவது சொல்றாரு சிறுவாய்க்கர், நட்டகல்ல சுத்தி வந்து 4 புஷ்பம் சாத்தியே, சுத்தி வந்து சொல்லு மந்திரம் ஏனடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையிலே, நமச்சிவாயன் வாழ்க நாதன் தாழ் வாழ்கன்னு சொன்னோம்ல முதல்ல. நமச்சிவாயன் வாழ்க நாதன் தாழ் வாழ்க. அந்த சிவஐயர் பண்ணாங்க விடுறாரு. நட்டகல்ல சுத்தி வந்து 4 புஷ்பம் சாத்தியே, சுத்தி வந்து சொல்லு மந்திரம் ஏனடா, நட்டகல்லு பேசுமோ நாதன் உள்ள இருக்கையிலே, சுட்ட சக்தி அறியுமோ கரிசுவை, சுட்ட சக்தி அறியுமோ கரிசுவை. அப்படின்னா இதுக்கு பல அர்த்தம் சொல்லுவாங்க. நம்ம அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அளவுக்கு இந்த அடியலுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம சிந்திக்கலாம். இத்தனையே பேருக்கு பல அர்த்தம் சொல்லுவாங்க. எல்லாமே ஒத்து வர்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ சுட்ட சக்தி அறியுமா கரிசுவை. இப்போ வந்து நல்லா குழம்பு வைக்கிறீங்க, பருப்பு குழம்பு, நல்லா காய்கறிலாம் அரிஞ்சு போட்டு கத்திரிக்காய் முருங்கக்காய் எல்லாம் போட்டு அந்த சட்டியில் குழம்பு வைக்கிறீங்க, இறக்கி விட்டு அந்த சட்டி குழம்பு ருசி அறியுமா? அறியாது. அப்போ இன்னும் கொஞ்சம் எளிமையாக புரியலாம். சுட்ட சட்டி ஒன்று, சுடாத சட்டி ஒன்று, ரெண்டுலேயும் தண்ணி ஊற்றி வைங்க. வழியை ஊற்றி வைங்க. நைட்டு தண்ணி ஊற்றி வச்சிருங்க. காலையில் பாருங்க, ரெண்டுலேயும் வழி ஊற்றி வச்சிங்க. ரெண்டுமே 10 லிட்டர் பிடி, ரெண்டுமே 10 லிட்டர் பிடிக்கிற சட்டி தான். இது 10 லிட்டர், அது 10 லிட்டர். ஒன்று சுடாத சட்டி, இன்னொன்று சுட்ட சட்டி. அப்போ என்னாச்சு? ரெண்டுலேயும் வழி ஊற்றி காலையில் பார்த்தா அந்த சுடாத சட்டி காலியாக இருக்குது. தண்ணி 10 லிட்டர் ஒடிஞ்சிச்சு. இந்த சுட்ட சட்டியில் ஒரு பொட்டு பாட விடல, அப்படியே நிரம்பி இருக்கும். அப்போ இதுதான் சொல்றாரு, நட்டகல்ல சுத்தி வந்து 4 புஷ்பம் சாத்திய, சுத்தி வந்து சொல்ல மந்திரம் மேனடா, நட்டகல்லு பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில, சுட்ட சட்டி அறியுமோ கரிசுவை. இப்ப அவையார் கேட்கிறாங்க, முருகர் கேட்கிறாரு, என்ன பாட்டி பழம் வேணுமா? ஆமா. கீழே ஒன்று போட உலுக்கித்தான் பார்க்கலாமே அப்படிங்கிற பழத்தை போடுறாரு. முருகர் உழுக்கிறாரு, பழம் கொட்டுது, பொறுக்குது. சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமாங்கிறாரு. என்னப்பா அது பழத்துல சுட்ட பழமா சுடாத பழமா? இருக்குது பாட்டி, சுட்ட பழமும் இருக்குது, சுடாத பழமும் இருக்குது. எனக்கு ஒரு பழம் போட. சரி, எனக்கு சுடாத பழத்தையே போடு. அவையார் எல்லாம் அறிவோட தான் கேட்பாங்க. சுடாத பழத்தையே போடு அப்படின்னு கேட்குறாரு. கீழே விழுந்துருச்சு. அவையார் எடுத்து ஓதுறாங்க. முருகர் கேட்கிறார், என்ன பாட்டி பழம் சுடுதா அப்படிங்கிறாரு. அவையாருக்கு கருக்குங்குது. கருங்காலி கட்டைக்கு கூட அசையாத இந்த கட்டை, கருங்காலி கட்டைக்கு கூட, கருங்காலி கட்டை கூட என்னை அசைக்க முடியாது. அப்பேற்பட்ட கட்டை என்னை அசைக்க வச்சுட்டியே, நீ உண்மை சொல்லு, நான் நம்ப மாட்டேன், நீ யார் எனக்கு சொல்லுங்கிற. அப்போ முருகன்கிட்ட கேட்பாரு, அது ஒரு கதை போதுன்னு வைங்க. அப்போ சுடாதவளை ஏன் ஊதுதுன்னா அவ்வளவு மண் அப்படி இருக்குது இந்த பழத்தில். இந்த பழத்தில், இந்த ஞான பழத்தில் அந்த அவ்வளவு மண் அப்படி இருக்குது. அதனால அவங்க ஊதி காட்டுறாங்க, அந்த ஊதி காட்டுறாங்க. அப்ப சுடாத பழம் எங்க இருக்குது? விண்ணுக்கு மேல இருக்கு. விண்ணு சுட்ட பழம், காற்று சுட்ட பழம், நீரு சுட்ட பழம், நெருப்பு சுட்ட பழம், மண்ணு சுட்ட பழம்,
புல்லும் சுட்ட பழம், புழுவும் சுட்ட பழம், வண்டு சுட்ட பழம், பாம்பு பரப்பனையும் சுட்ட பழம், நடப்பனை சுட்ட பழம், மானிடனும் சுட்ட பழம். அப்ப இந்த சுட்ட பழம், சுடாத பழம் உள்ள ஒண்ணு இருக்குது பாரு, சிவயனம்னு சொன்னமே, அவனை பிடிச்சுக்கணும். அவன் சிவைய வசிய சிவ சிவ சிவா கொட்டி சேர்த்திடுவான். அது வாசிதான் வரும், வாசிதான் வரும். அதுதான் சுடாத பழம். எங்க இருக்குது? விண்ணுக்கு மேல இருக்குது. வள்ளலார் சொல்றாங்கல்ல, ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம். இந்த 4 ஸ்டேஜ் எங்க இருக்குது? விண்ணுக்கு மேல இருக்குது. அப்புறம் ஏக ஜோதி, வாமன் ஜோதி, வாமன் ஜோதின்னு வருவார். அது லைனா அந்த பாடல் வரும். இந்த 4 ஸ்டேஜ் அங்க வரும். திருமந்திரம் சொல்லும். அந்த 4 ஸ்டேஜ், விண்ணுக்கு மேல இருக்கிற 4 ஸ்டேஜ் திருமந்திரம் சொல்லுது. சிவம், சக்தி, நாதம், ஜோதி. இது திருமந்திரம் சொல்லும். ஞானவர்கள் பரஞ்சோதி மகான் சொல்லுவார். ஆதி, நினைவு, நாதம், பரஞ்சோதியும் பாரு. இதெல்லாம் இந்த 4 ஸ்டேஜ் எங்கன்னா விண்ணுக்கு மேல. அதனால அதுதான் சுத்த வெளி, பரமபிதா இருக்கிற வெளி, அல்லா இருக்கிற வெளி, ஆதிசிவம் இருக்கிற வெளி, பூரண பொருள் இருக்கிற வெளி. அந்த சுத்த வெளி அடையுது. அந்த சுத்த வெளி எங்க பார்க்கலாம்? இதுக்குள்ளேயே நம்ம பார்க்கலாம். அந்த சுத்த வெளி இதுக்குள்ளேயே நம்ம பார்க்கலாம். நீங்க தவத்தில் இருக்கும்போது தன்னை மறந்து அது விரிஞ்சு காமிக்கும். நீங்க படியேறி போனா எத்தனை நாளைக்கு நீங்க நடந்து போவீங்க? எங்க போய் கண்டுபிடிப்பீங்க? எல்லா சித்திரங்களையும் இங்கதான் இதுக்குள்ளதான் கண்டுபிடிச்சாங்க. அதனாலதான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்துல, இந்த சிரசிலேயே எல்லாம் இருக்குது. அதனால அப்ப நட்டகல்ல சுத்தி வந்து 4 புஷ்பம் சாத்தியா, சுத்தி வந்து சொல்லு மந்திர மேனடா, நட்டகல்ல பேசுமோ நாதன் உள்ள கீழே, சுட்ட சட்டி அறிவா கரிச்சுவை. அப்ப சுட்ட சட்டி அறியாது. அப்ப சுடாத சட்டி அறியறதுதான். சுட்ட சட்டி இருந்துதான் சுடாத சட்டி. நம்ம போய் பார்க்கணும். இந்த சட்டி எங்கிருந்து இருந்ததுன்னு போய் பார்த்து, இந்த சுட்ட சட்டி இருக்குன்னு சுடாத சட்டியை போய் கெட்டியா பிடிச்சிக்கணும். ஆனா அது போய் பிடிச்சிக்கிறதுனா என்ன வேணும்? ஏகப்பட்ட தடங்கள் இருக்குது. மாளாத தடங்கள் தேக்கி வச்சிருக்கிறமே. இந்த ஏரியா எனக்கு சொந்தமாகணும், பக்கத்து இடம் சொந்தமாகணும், பெரிய இடத்துல கட்டணும். 5 லட்ச ரூபா கார் பத்தாது, 50 லட்ச ரூபா கார் வேணும். 100 பவுன் பத்தாது, 500 பவுன் வேணும். 10 லட்ச ரூபா பேங்க் பணம் பத்தாது, 10 கோடி வேணும். இதெல்லாம் உள்ள போட்டு வச்சிருக்கிறமே மனசை. இதையெல்லாம் கழட்டி விடாத செல்ல முடியாது. இதையெல்லாம் கழட்டி விடாத செல்ல முடியாது. அதுக்கு தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நம்ம ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களை கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 என்னிருந்த ஓடியே இறைவனை பார்க்குறேன்னு இது எதையுமே இழக்காத, எல்லாமே வேறுன்னு கடைசி வரைக்கும் புற வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இறைவனை பார்க்குறேன்னா ஒரு காலத்துலையும் முடியாது. அப்ப என்னாச்சு? விழுந்துதான் மிச்சம். ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 ஓடி மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 என்னறிந்த கோடியே அப்படின்னு. சரி சாமி, வியாய் போச்சுன்னா என்ன பண்றது? அப்போ இலக்கு எப்படி இலக்கணும்? கறந்தவாள் மார்புகா, கடைந்த வெண்ணெய் மோர்புகா, உடைந்த சங்கின் ஓசை காதில் உட்புகா, உதிர்ந்த பூ காய் கனி வகைகள் மீண்டும் மரம் புகா, பிரிந்த உயர் உடல் புகா, இறந்தவர் பிறப்பதில்லை இல்லை இல்லை இல்லையே. இவனுக்கு தான் மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும். மாட்டுல மடியில பால் இருந்தா அவ்வளவுகிட்ட இருக்கு, கறந்துடணும். மறுபடியும் அந்த கறந்து உள்ள போகுமா? போகாது. அந்த மாதிரி ஒரு என்ன உறவு நமக்கு உறவுல துறவை கண்டுட்டுமா? தோறணும். பணம் சம்பாதிச்சு பார்த்துட்டுமா? போதும். கூட குடியிருக்கிறதுக்கு ஒன்று வாங்கி பார்த்துட்டோமா? போடும். இன்னொரு கூட அதுக்கு தேவை. இப்படி ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்றை சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். அப்ப கறந்தவாள் மதிப்பு. அப்ப வெண்ணெய் கடைஞ்சி எடுத்துடணும். இல்லைன்னா அதுல வெண்ணெய் மாதிரி கடைஞ்சி எடுத்த வெண்ணெய மறுபடியும் நீங்க மோர்க்குள்ள போட்டு பேய்ங்க பார்க்கல, பசங்க கண்ணுல கடைஞ்சி எடுத்துட்டீங்க. அந்த மோர்க்குள்ள அந்த வெண்ணெய் போட்டு போய் ஒட்டவே ஒட்டாது. அந்த அளவுக்கு பிரிஞ்சு விட்டு சங்க உடைச்சிருங்க. உடைஞ்ச சங்கல் ஊதன சத்தம் வருமா? வரவே வராது. உடைந்த சங்கின் ஓசை காதின் உட்புகா. மரத்தை உருக்கி கொட்டிருங்க. பூவு காய்கறி எல்லாம் கம்ப்ளீட்டா கொட்டி இருக்கு. மீண்டும் அதை மரத்தில் ஒட்டுமா? ஒட்டாது.
அப்ப இறந்தவர் மீண்டும் பிறப்பை இதெல்லாம் செய்யறவன் இத்தனை இழந்துகிட்டு வர்றவன் உடல் பிரிஞ்சா அந்த போயிடும், சாயுத்திய நிலைக்கு போயிடும். சாலோபம் கடந்து சாமீபம் கடந்து சாரூபம் கடந்து சாயுத்தியத்துல போய் ஐக்கியமாயிடும், பிறந்த இடத்துக்கே போயிடும், பிறந்த இடத்துல போய் ஒட்டிக்கும், சிவபெருமானோட ஒட்டிக்கும். இதுதான் ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி சொல்லு. அதனால அந்த மாதிரி இருந்தா தான் அது நமக்கு வரும். அதனால அதுதான் நமக்கு அப்படி வரும். அதுல பற்று இருக்குந்தனி பரமன ஒரு காலம் அடைய முடியாது. சாதாரணமா ஏதாவது தவங்கத்துக்கெல்லாம் செய்யலாம் இல்லையா? தவங்கிறது உயர்ந்த நிலை. காலேஜில் பிஜிடி பண்ற மாதிரி, அது தொடக்கப்பள்ளியே உயர்நிலையே படிக்கிற மாதிரி படிப்பல்ல. பிஜி பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அது மாதிரி அது அந்த நிலைக்கு போனா தான் அது வரும். பத்தாம் மோகனுடைய. அதனால இதுதான் அக வழிபாடு, இதுதான் அக வழிபாடு. ஆன்மீகம் அப்படின்னா முழுசா தெரிஞ்சுக்கணும். ஆன்மா பிளஸ் அகத்துக்குள்ள இருக்குது, அதை வழிபடுறதுக்கு பேர் தான் அக வழிபாடு. அதுதான் ஆன்மீகம். இப்ப நாம வழிபட்டு இருக்கிறது அது மத வழிபாடு. மத வழிபாடுங்கிறது புற வழிபாடு. மத வழிபாடுவதற்கு இப்ப நான் என்னுடைய தொழிலுக்கு போறேன், வீட்டுக்கு போறேன், மக்கள் எப்படி சந்திக்க முடியும்? பசங்க பிள்ளைங்களை எப்படி வெளியே கொடுத்து கட்டுறது? அப்ப என்னுடைய இடத்தை சந்திக்கணுமே, இடத்தை எங்க சந்திக்க முடியும்? அதுக்கு ஒரு திருவிழா வேணும், அதுக்கு ஒரு கோயில் வேணும். அதுக்கு ஒரு கோயில் கட்டி அதுக்கு ஒரு திருவிழா ஏற்படுத்தினாதான் எப்பவும் அது வேணும், எப்பவுமே வேணும். நூற்றாண்டுக்கு அந்த வழிபாடு இருக்கு. அப்புறம் மாறிக்கணும், ஏற்கனவே சொல்லிருக்கோம். 3 எட்டுக்கு அந்த வழிபாடு இருக்கு ஒவ்வொருத்தரும். அப்ப அங்க போனா தான் நம்ம உறவுகளை பார்க்க முடியும். அதுக்கு தான் அந்த பொது இடம். இது வெறும் மத வழிபாடு. மத வழிபாடுங்கிறது நாம பொண்ணு கொடுக்குறோம், பொண்ணு கட்டுறோம், கொடுப்பன கொள்வன போக்குவரத்து வச்சுக்கிறதுக்கு அந்த மத வழிபாடு தேவை. அக வழிபாடுக்கு சுத்த வழி தான் தேவை. சுத்த வழிக்கு எந்த பொருளும் வேலை கேட்காது. அது சுத்த வழியில அது பறவையாய் வந்ததடி பராபரமானதடின்னு சொல்லுவாங்க. ஆகையினால இதுதான் நமச்சிவாயங்கிறது இந்த உடம்பு, சிவய நமங்கிறது உயிர். அந்த சிவய நம அப்படிங்கிற சிவய வசிங்கிறது அந்த உயிருக்கு மூலமான ஆன்மா. சிவசிவா அப்படிங்கிறது ஆன்மாவின் இருப்பிடம். இதுதான் மூல தேகம், சுட்சும தேகம், காரண தேகம், மகா காரண தேகம் சொல்லுவாங்க. அப்ப நமச்சிவாய சிவாய நம இந்த ரெண்டுலையும் அவ்வளவு விஷயம் இருக்கு. இது நான் சிம்பிளா தான் சொல்லியிருக்கிறேன். நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க, இன்னும் சிந்திச்சு பாருங்க, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, நல்லா தவம் கத்துக்குங்க. ஏதாவது ஒரு மார்க்கத்துல தவம் கத்துக்குங்க. தவம் மட்டும்தான் நம்மளுக்கு உதவும். குடும்பத்தை நல்லா கவனிங்க. தவம் கத்துக்கிறேன், நான் முக்தி அடைகிறேன், எனக்கு விவரம் தெரிஞ்சிச்சு, எனக்கு குடும்ப வாழ்க்கை வேண்டாம், நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், இறைவன் அடைகிறதுனா ஒரு விட்டுட்டு போயிடாதீங்க. அப்புறம் அது எல்லாமே வீணா போயிடும். வாழ்க்கை முக்தி கிடைக்காது. குடும்பம் இல்லாத சின்ன வயசுலயே முதல் 12 வயசுல ராமகிருஷ்ணர் மாதிரியோ வள்ளல் பெருமான் மாதிரியோ பெரிய மகான்கள்லாம் பிரம்மச்சாரியா இருந்து குடும்ப வாழ்க்கை இருந்தாலும் கூட குடும்ப வாழ்க்கையை ஏற்றுக்காத தொடாத தனியா வாழ்ந்தாங்க. பற்றியா அவங்களுக்கெல்லாம் முதல் 12 வருஷத்துலேயே முக்தி கிடைச்சிருச்சு. குடும்ப வாழ்க்கைக்கு வந்தவங்க மறுபடியும் போகலாம். குடும்ப வாழ்க்கையில் இருந்து தானே முக்தி அடைஞ்சாரு. பெரிய மகான் புத்தர் பகவான், பெரிய மகான் பட்டினத்தார், இவங்கெல்லாம் குடும்ப வாழ்க்கையில் இருந்தானே வாழ்ந்தது போதும்னு அதுக்கு விலகி போனாங்க, குடும்பத்தை நிறைய பண்ணிட்டு. அதனால குடும்பத்தை வாழ்க்கை சந்தோஷமா பசங்க பிள்ளைங்க வாழ்க்கை இருந்தால் நாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை நிறைவு பண்ணிட்டு, நிறைவு பண்ணது இப்போ இருந்து தொடர்பு வச்சுக்கணும். நீங்கள் 30 வயசு 25 வயசு கல்யாணம் ஆனவங்களாம் சின்ன வயசாக இருந்தால் கூட குழந்தை விட்டு இருந்தால் கூட இதில் தொடர்பு வச்சுக்கிட்டு குடும்பத்தையும் ஒரு கண்ணில் பார்த்துக்கிட்டு ஆன்மீகத்தையும் ஒரு கண்ணில் பார்த்துங்க. சஷ்டியத்துக்கு போகிறதுக்கு அப்புறம் நீங்கள் முழுமையாக நீங்கள் இதுலேருந்து குடும்பத்தில் இருந்து உறவுகளே காணுகின்ற உண்மைகளை தெளிவே துறவுன்னு ஆசான் அருள் தந்தை வேதத்தின் மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நான் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்துட்டுனாயா, பசங்களே பிள்ளைங்களே உங்களை கல்யாணம் பண்ணிட்டுனோமா, நான் தனிமையில் இருக்கிறவங்க வீட்டு விட்டு எங்கேயும் போக மாட்டேன், தனியாக வீட்டிலேயே இருந்து தவம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், இனிமேல் நல்லது கெட்டது நீங்கள் பார்த்துக்குங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் எங்கேயும் ஓட்டு போக மாட்டேன், இங்கேயே இருந்து நான் 4 பேருக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு உத்தரவு வாங்கிட்டு சொல்லுங்கள். அதுதான் ஜீவன் முக்திக்கு அடையாளம். நல்லா இருக்கும். மனைவி மக்கள் சிரமப்படக்கூடாது, ஆன்மீகத்துக்கும் தடையிடக்கூடாது. அவங்கனால ஆன்மீகத்தினால அவங்களுக்கும் சிரமப்படாது. ஒன்று நாள் ஒன்று இருக்கிற அதை பார்த்துக்குங்க. அது நீட்டாக நீங்கள் கரெக்டாக இறைவனை வழிபட்டு போனீங்களா, இறைவனே வழிகாட்டுவான். ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. இதுதான் ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்திக்கு உண்டான வழி. சிவைய நம. அப்பா நமச்சிவாய் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஓம் நமச்சிவாய ஓம் சிவாய நம அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு சிறு விளக்கம் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த சிறிய பதிவு அடியேன்னு சொல்லியிருக்கிறேன். எல்லோரும் கேளுங்க. என்னுடைய சப்ஜெக்டை கேட்குறவங்க எல்லாமே எனக்கு ஒரு லைக் கொடுங்க, இது சர்ப்ரைஸ் பண்ணுங்க, நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க, எனக்கு ஆதரவு கொடுங்க. இதில் குறை நிறைய இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. குறை நிறைய இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய இருந்ததுனால் பரவாயில்ல, நான்
நிறைய இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு ஊக்கமாக இருக்கும். நிறைய இருக்குன்னு சொன்னீங்களா? குறை இருந்தாலும் அந்த குறையை நான் மாற்றிக்கிறேன். மாற்றத்துக்கு உட்பட்டதே தானே மனிதனுடைய வாழ்க்கை. அதனால குறையில்லாத மனிதனே இல்லை. இதே என்னுடைய வாக்கியத்தில் சிறுபாறு குறை இருந்தால் கூட, பிழை இருந்தால் கூட சொல்லுங்க, அந்த பிழையை அடுத்த சப்ஜெக்டில் வராத நான் பார்த்துக்கிறேன் என்று கேட்டுக்கொண்டு, நீங்களும் உங்களுடைய அன்பு குடும்பமும் எல்லா வகையாலும் ஏற்றமாய் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்து கொள்ளுகிறேன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைவு நாடெங்கும் பரவுக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே.